ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் எப்பொழுதுமே வாரம் போயிட்டு வீட்டுக்கு வேண்டிய ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவோம். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன கடை தான் இருக்குது. ஆனால் நிறைய வேணும்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அங்கே போய் தான் வாங்கிட்டு வருவோம். இந்த வாரம் வேண்டியதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் நைட் ஆகிடுச்சு, கிளம்புறதுக்கு மணி 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அப்போ தான் கிளம்பி போகணும். இங்கேயும் கடை ஒரு 4 மணிக்கு மேலே தாங்க ஓப்பன் பண்ணுவாங்க சவுதியில். வெள்ளிக்கிழமைனா நாங்கள் ஒரு 6 மணிக்கு மேலே தான் கிளம்பி போனோம். போயிட்டு வாங்கலான்ட்டு போனோம். எப்பொழுதுமே நாங்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இங்கே லீவு. வீக்கெண்டு வந்து இங்கே வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தான். இந்த கடை தாங்க நாங்கள் வாங்க போகிறது. லுல்லுக்கு தான் போகலான்னு நினச்சோம். பட் ஆனால் இந்த கடை இப்போ புதுசாக திறந்துருந்ததுனால இதுவும் ஒரு மலையாளி கடை தான். ஆனால் நல்லா தான் இருந்தது. புதுசாக திறந்துருக்காங்க இப்போ ஒரு 6 மாதமாக. விலை பரவாயில்லன்ட்டு வாங்கிறதுக்கு வந்தோம். இங்கேயும் எல்லா இந்தியன் காய்கறியும் கிடச்சிது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இளநீ. இது வந்து வியட்நாம் இளநீ. இங்கே வியட்நாம், தாய்லாந்து அந்த மாதிரி அங்கேருந்து இளநீ வரும். இது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 500 ரூபா வருங்க. இந்தியாவிலேருந்து எப்போயாவது விற்பாங்க லுல்லு ஹைப்பர் மார்க்கெட்டில், எப்போயாவது ஒரு டைம் தான். ஆனால் இங்கே வந்து அடிக்கடி விற்கிறாங்க. ஜாமான்லாம் வாங்கி காரில் ஏற்றியாச்சு. என்னென்ன ஜாமான்னு பார்க்கலாம் வாங்க. சேமியா, முந்திரி பருப்பு, விலை பாருங்கள். நீங்கள் இந்தியா மணிக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. டீ தூள், சவுச்சவு, குக்கும்பர், நெல்லிக்காய் பாருங்கள். நெல்லிக்காய் வந்து இந்தியாவிலேருந்து வர்றதான். எப்படி இருக்கு பாருங்கள், கிடைக்கும். மலை நெல்லிக்காய். இது வந்து கோவக்காய். எலுமிச்சம்பழம், அது இந்தியாவிலேருந்து வர்றது தான். கேரட்டு ஒரு பேக் முடிஞ்சிருச்சு. அடுத்த பேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கோஸு, அப்புறம் இது வந்து பீட்ரூட்டு, அவரைக்காய், கொத்தவரங்காய், இங்கே பாருங்கள் பீக்கங்காய். அது இது உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, சேனக்கிழங்கு, கருணைக்கிழங்கு. அப்புறம் இது வந்து நெய்யுங்க. நெய் இல்லை, தீர்ந்து போச்சு. எனக்கு இது ஒரு 3 மாதத்துக்கு வரும். உப்பு வாங்கிட்டு வந்தோம். காஞ்ச மிளகாய் இல்லை, அதனால் காஞ்ச மிளகாய் வாங்கினோம். மல்லி பாருங்கள். இது வந்து ஆலிவ், வினிகரில் ஊற வச்சது. ஆலிவ் வந்து ஊறுகாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வினிகரில் ஊற வச்சுருப்பாங்க. அது நம்ம சாதத்துக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும், ரசத்துக்கெல்லாம். இது வந்து திராட்சை பழங்க, காஞ்ச திராட்சை. அப்புறம் எனக்கு 2 ப்ரெஷ்ஷு வாங்கினேன். இங்கே பாருங்கள், இது வந்து சன்ஃப்ளவர் சீடு, தோல் எடுத்தது. இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். ரேட்டு வந்து நம்ம ஊர் காசுக்கு பார்த்துக்கோங்க, ஒரு 200 ரூபா வரும். இது வந்து பம்கின் சீடு, பூசணிக்காய் விதை, அதுவும் விதை எடுத்தது தான். இது வந்து சியா சீடுங்க, காலையில் சாப்பிட்றதுக்காக என் குழந்தைங்களுக்கு. ஆலிவ், இது வந்து ஆலிவ் விதை. இது வந்து மில்க் பவுடரு, என் பொண்ணுக்காக கேட்டான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். கொண்டைக்கடலை இல்லை, கொண்டைக்கடலை வாங்கணும். இது வந்து வால்நட்டில் இட்லி தூள் இடிப்பேன், நல்லாயிருக்கும். இது மல்லாட்டை பருப்பு. நூடுல்ஸு, இது வந்து தாமரை விதைங்க. இது வந்து இது ஒரு பருப்புங்க, நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. டிஷ்யூ வாங்கணும்.
அப்புறம் இது வெட் டிஷ்யூ வாங்கியிருக்கோங்க. துடைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டேபிளெல்லாம். இது பாருங்கள், நம்ம ஊரில் வந்து இந்த பாசி உருண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கலர் கலராக விற்றுருக்காங்க. இங்கே வாங்கினோம் சிங்கிலெல்லாம் போடுறதுக்கு. டீ கப் இங்கே கொஞ்சம் நிறைய பேருக்கு நான் டீ கொடுப்பேன், அதனால் டீ கப் நிறைய வாங்கினோம். இது ஒரு டேபிள் கிளாத் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன், அவ்வளோதான். இந்த முறை பர்ச்சேஸ் இவ்வளோ தாங்க வாங்கியிருக்கோம். சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. சவுதி அரேபியா பற்றின வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். என்ன வேணும்னு சொல்லி போடுங்க.